ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 அல்லது 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அன்னாச்சி பூ 1, பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம் ஒரு 3, பிரிஞ்சி இலை 2, இது எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த மசாலாலாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஒரு 2 ஆனியனை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதனோட ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதனோட ஆட் பண்ணி அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதனால தான் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். ஆயிலில் தான் இது ஃப்ரை ஆகணும். அதே மாதிரி சில பேர் சன்னா மசாலா பவுடரே ஆட் பண்ணி செய்வாங்க. ஆனால் இது பவுடர் இல்லாத நம்மளா செய்கிறதுனால மசாலாலாம் ஆட் பண்ணுறோம். இப்போ 3 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதையும் இதனோட ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதனோட மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாவும் 1-2 ஆட் பண்ணிக்கோங்க. தனியா ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா இந்த ஆயிலில் வதக்கிடுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நான் சன்னாவை ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த சன்னாவை தான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் செய்யறதுக்கு முன்னாடியே அதை ஊற வச்சுடுங்க. ஒரு 5 hours நல்லா ஊறிட்டுச்சுன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், வடித்து எடுத்துருக்க தண்ணி இல்லாத. இப்போ அதனோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் இந்த சன்னால மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கலரி விடுங்க. அதே மாதிரி சன்னா வடித்த தண்ணியை ஊற்றிடாதீங்க. அதை இதனோட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாதா தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டுடலாம். ஒரு 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதனோட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் செட் ஆகும் இது நல்லா. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்குங்க. சன்னா மசாலா தயாராகியாச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. டேஸ்டியாகவும் இருக்கும். சுவையான சன்னா மசாலா தயாராகியாச்சு. இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.